வணக்கம் மக்களை, சற்று நேரத்தில் வெளியான முக்கிய செய்தி. ஓபிஎஸ் புது கட்சி தொடங்க உள்ளாரா? ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனையா? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது 2026ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில்தான் பன்னீர்செல்வத்திற்கு கடும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளாராம். அந்த வகையில் தான் பன்னீர்செல்வம் மற்றும் அவர் ஆதரவாளர்களும் பொதுக்குழு தீர்மானம் முடிவை கட்சியை நீக்கப்பட்டுள்ளாராம். இதற்கு எதிராக தான் அவர் தொடர்ந்து வழக்குகளை மேல்முறையீடு செய்துள்ளாராம். அதே சமயம்தான் அதிமுகவில் பெயர் தடை செய்யப்பட்டுவதால் ஓபிஎஸ் தற்போது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறாராம். 2024 மற்றும் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் சேர்ந்து ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாகவும் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டாராம். இந்த சின்னத்தில் போட்டியிட்ட பிறகுதான் அவர் அந்த வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டார் என்று கூறலாமா. ஆனால் அதிமுகவோ பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடம் பிடித்துள்ளனர். மேலும் தற்போது அதிமுக பாஜக கூட்டணியில் அமைந்துவிட்ட நிலையில்தான் அணிகள் இணைய விஷயத்தில் பன்னீர்செல்வத்திற்கு உத்தரவாதம் அளிக்க முடியும். பாஜகவோ இந்த உத்தரவாதத்தை அளிக்க முடியாவிட்டால் இரு அணிகளும் எப்போதும் ஒன்று சேராமல் போய்விடும் என்று அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் அமித்ஷா சென்னை வந்தபோது தன்னை சந்திக்கவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்தாராம். தற்போது வரை தேசிய ஜனநாயக கூட்டத்தில் நீடிப்பதால் அவர் கூறியுள்ளாராம். இந்த நிலையில்தான் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அவர் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களை அழைத்து அது மட்டுமன்றி புதிய கட்சி தொடங்க உள்ளதாகவும் அவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோருடன் தனியாக ஆலோசனை மேற்கொண்டாராம். அதனைத் தொடர்ந்துதான் இந்த ஆலோசனைகள் பிரிந்துதான் இரு அணிகளும் இணைய வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறதா. ஆகவே தனி கட்சியாக இருந்து தேர்தலில் போட்டியிட்டு கட்சி நேரத்தில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்று தொகுதிகளை கேட்க முடியாது என்ற நிலையில் தான் அவர் உள்ளார் என்று கூறப்படுகிறதா. ஆகவே கூட்டத்தில் பேசும்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் தனி கட்சியில் தொடங்குவது தொடர்பான திட்டத்தை விரைவில் செயல்படுத்தலாம் என்று கூறியுள்ளாராம். இதனால் வரும் ஜூலை மாதம் அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில்தான் புதிய கட்சி அறிவிப்பை பன்னீர்செல்வம் வெளியிட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறதா. இந்த நிலையில் தான் பாஜக உதயவில்லை என்றால் அதிமுகவில் இனி இணைவது சாத்தியமில்லை என்று இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறதா. ஓபிஎஸ் அவர்களோ தனி கட்சி தொடங்கினால் அவர் அதிமுகவுக்கு இனி உரிமை கோர முடியாது என்றும் அது மட்டுமன்றி அவர் நீதிமன்றங்களில் அவரை தொடர்ந்த வழக்குகள் செல்லாதாகிவிடும் என்றும் தள்ளுபடியாகிவிடும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.